ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒன்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி யூடியூப்பில் ட்ராவல் பண்ணியிருக்கவங்களுக்கு நியூ தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் போயிட்டு எந்த ஒரு எடிட்டிங்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எடிட்டிங் அப்படின்னா தம்ப்லைனில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதனால் நான் வந்து என்னோட தம்ப்லைனை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்து டைட்டிலில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் டைட்டிலில் இந்த மாதிரி ஒரு வேர்டு எழுதியிருக்கு, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு போயிட்டு எடிட்டிங் மோடில் போய் அதை சேஞ்ச் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன், அதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோவே அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷனில் போயிட்டு டைட்டிலை சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, அது கூடவே தம்ப்லைன் சேஞ்ச் பண்ணுறது, கீவேர்டு எல்லாமே நம்ம எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக்கே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் ஒரு கிரியேட்டர் ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, யூடியூப் சைட்லேருந்து அந்த வீடியோ அனலிட்டிக் பண்ணி ஒவ்வொரு ஆளுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், சஜஷனில் கொண்டு போய் கொடுக்கும். அந்த டைமை நீங்கள் என்ன பண்ணுறதுனா எடிட்டிங் பண்ணுறது. அப்போ என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு சம் எரர்ஸ் இருக்குது, அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது, இல்லை கம்யூனிட்டியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷனையும் ஒவ்வொரு சஜஷனையுமே ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும், உங்கள் வீடியோவோட அந்த வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் நீங்கள் எடிட் ஆப்ஷன், நம்ம நினைப்போம் சின்ன எடிட் தானே, நான் ஒரு எழுத்து தானே மாற்றினேன், அதனால் என்னோட வீடியோக்கு வியூஸ் போகாமல் போயிருமா அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நீங்கள் எடிட்டிங் ஆப்ஷனை ஒன்ஸ் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடியோஸ் ரொம்பவே டவுன் ஆயிரும், வியூஸ் கிடைக்காது. இனிமேல் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் இதை பண்ணாதீங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ணக்கூடாது. ஒரு வீடியோ நீங்கள் சம் மிஸ்டேக்கால் டெலீட் பண்ண போகிறீங்க. என்னென்ன காரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோவில் கண்டென்ட் நல்லா கொடுக்கல, வீடியோ குவாலிட்டி இல்லை, ஆடியோ குவாலிட்டி இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க, வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்புறம் டெலீட் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ நல்லா இருக்கா, ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வியூஸே போகலை. அப்போ வியூஸே போகலை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, சரி ஓகே நம்ம டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவை டெலீட் பண்ணுவோம். இப்படி நம்ம டெலீட் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வீடியோ டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அப்லோட் பண்ணுவீங்களா, அந்த வீடியோக்கு வியூஸ் கிடைக்காது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த யூடியூப் டீம் என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்க ஏதோ சம் மிஸ்டேக் பண்ணுறாங்க, இந்த சேனலில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். இவங்க அப்லோட் பண்ண வீடியோவை நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம ரிவ்யூலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு டெலீட் பண்ணணுமா வேண்டாமான்னு பாருங்கள். அப்படி டெலீட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ கண்டிப்பாக பாதிப்பில் உள்ளாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன் சேஞ்ச் பண்ணுறது. இந்த தம்ப்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லியிருக்கிறேன், நல்ல சூப்பரான தம்ப்லைனை மேக் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தம்ப்லைனுக்குன்னே ஒரு டெஸ்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தம்ப்லைனில் 3 டைப் ஆஃப் தம்ப்லைனை நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். ஒரே வீடியோக்கு 3 தம்ப்லைன் நம்ம கொடுக்கலாம். அந்த 3 தம்ப்லைனில் எந்த தம்ப்லைனை ஆடியன்ஸ் அதிக அளவு விரும்பி டச் பண்ணி பார்க்குறாங்களோ அந்த தம்ப்லைன் கடைசியில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகும். இப்போ நான் ரீசெண்டாக என்னோட சேனலுக்கு அந்த 3 தம்ப்லைனை யூஸ் பண்ணி தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று ஒரு சிஸ்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சிஸ்டர், நான் நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறேன் உங்களுக்கு வேறு தம்ப்லைன் காட்டுது, அதே இது நான் வீடியோக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு வேறு தம்ப்லைன் காட்டுது, அது எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் நாளைக்கு எப்படி டெஸ்டிங் தம்ப்லைன் அப்லோட் பண்ணுறது நம்ம வீடியோவுக்கு, அதாவது ஒரே வீடியோக்கு 3 தம்ப்லைன் எப்படி அப்லோட் பண்ணி டெஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் கிளியராகவே ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்லிஸ்ட் ப்ரைவேட்டில் சேஞ்ச் பண்ணுறது. ஒன்ஸ் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் வந்துட்டாங்க, அதை அவங்க விரும்பலை, அப்போ நான் என்னோட வீடியோவை டெலீட் பண்ணிடவா இல்லை அன்லிஸ்ட் பண்ணிடவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிருங்க, நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ண போகிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அன்லிஸ்ட்டில் போடுறதோ இல்லை ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னாலோ உங்களோட
வீடியோக்கு வியூஸ் வந்து டவுன் ஆயிரும். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக செக் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோக்கு நல்லா வியூஸ் போச்சு. செகண்ட் ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம், அதுக்கு வியூஸே போகலை. அப்போ நம்ம யோசிப்போம், ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செகண்ட் வீடியோக்கு வியூஸ் போகலை, அடுத்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உடனே அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது. ஒரு வீடியோக்கு வியூஸ் டவுன் ஆகுது அப்படின்னா அந்த வீடியோக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அந்த வியூஸ் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது, ஒரு வீடியோ வியூஸ் போயிடுச்சு, ரெண்டாவது வீடியோ உடனே அப்லோட் பண்ணுறது, ரெண்டாவது வீடியோ அப்லோட் பண்ண உடனே அதுக்கு வியூஸே போகாத டைமில் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறது. அந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாதீங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குமே உங்களோட சேனலுக்கு எல்லாருக்குமே ப்ரீவியஸ் உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த டைமில் எந்த டேயில் உங்களை வந்து அதிக நேரம் பார்க்குறாங்க உங்கள் சேனலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யூடியூப்லேயே கொடுத்துருக்குறாங்க அனலிட்டிக்ஸ். நான் அதோட வீடியோ வந்து லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எந்த டைமில் உங்கள் ஆடியன்ஸ் உங்களை ப்ரீவியஸாக பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து கிளியராக சொல்லும். அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். திரும்ப கண்டினியூஸாக அப்லோட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் வியூஸ் போகலை அப்படின்னா ஒரு நாள் கேப் விட்டு இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ வந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 24 ஹவர்ஸாவது டைம் கொடுங்க அந்த வீடியோக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் எப்போ அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவேன். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன், அந்த வீடியோ வந்து நல்லா ஒரு வியூஸ் கொடுத்துட்ருக்கு, அதாவது திடீர்னு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு வியூஸ் போயிட்டுருக்கு. இந்த டைமில் நான் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாமா? அப்படி நான் அப்லோட் பண்ணுனா அந்த வியூஸ் போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோவோட டைமிங் இருக்குல்ல அது வந்து கம்மி ஆகுமா, அந்த வியூஸ் வந்து ரொம்ப அப்படியே ஸ்டாப் ஆயிருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. நான் நிறைய டெக் சேனல்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க, அது அந்த வீடியோ வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன்ல, என்னோட ஒரு வீடியோ என்னோட மானிட்டேஷனுக்கு காரணமான அந்த வீடியோ இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் வியூஸே வர ஆரம்பிச்சது. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். போட ஆரம்பித்த உடனே என்னது 3 டேஸ்க்கு அப்புறம் வியூஸ் வந்து சடன்லி இன்க்ரீஸ் ஆகுது. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வீடியோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ எனக்கு என்ன தாட்னா, நான் போட்ட அந்த இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த அந்த கண்டென்ட் வேற, ஆனால் வியூஸ் போயிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் வேற. அப்போது அந்த வியூஸ் போயிட்டு இருக்க கண்டென்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் என்னோட சேனலில் ஒன்று கூட கிடையாது. நான் என்ன பண்ணேன், அந்த வியூஸ் போய்கிட்டு இருக்கும் போதே அடுத்து அது ரிலேட்டடான வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன், அதுவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் 24 ஹவர்ஸ் கேப் போட்டுட்டு திரும்பியும் நான் அது ரிலேட்டடான இன்னொரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணேன், அதுவும் நல்ல வியூஸ் போச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோக்கு வியூஸ் போகுது கரெக்ட் தான், ஏன் நம்ம இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாதுன்னா, வியூஸ் போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோ இருக்குல்ல அது ஒரு கண்டென்ட் ஆகும், திரும்ப நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து வேறையாகவும் இருக்கக்கூடாது. சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுவும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். சப்போஸ் உங்களோட வீடியோ ஏதோ ஒன்று திடீர்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அது ரிலேட்டடான கண்டென்ட் சேம் அதே ஃபேஸ் பண்ணுற மாதிரியான டாப்பிக்கை அடுத்து போஸ்ட் பண்ணுங்கள், மக்கள் வந்து அதையும் விரும்பி பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சில் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுனா என்னென்ன டிஃபால்ட்லாம் உங்கள் சேனலுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில். இதுவும் ஒரு கமெண்ட் தான், நம்மளோட ஆடியன்ஸ் வந்து வியூஸ் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல ஒன் ஆஃப் த ரீசன் தான் இதுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நிறைய கமெண்ட்டை வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன். கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான யூடியூப் டிப்ஸ் சாதாரண நம்ம மக்களுக்கு நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபருக்கும் புரியுற மாதிரியான சிம்பிள் லாங்குவேஜில் நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். யாருக்கெல்லாம் என்னோட டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்களோட யூடியூபர்ஸ் ஃப்ரெண்ட் யாராக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.